Welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேக்குறீங்க. as soon as possible வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜூன் ஜூலைல மேல சொல்லி இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சொன்ன டேட்ல கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால ஜூன் எண்டுக்குள்ள கூட நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இருக்காம இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுவே லேட்டு தான். ஆல்ரெடி நிறையா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு ரிவிஷன் பண்ணி அப்படின்னு கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு தான் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ்க்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வில் பி வெரி ஹெவி. அவர் போன தடவையே 50,000 பேர் எழுதினாங்கன்னு சொன்னாங்க. இந்த தடவை அதை விட கூடுதலாக தான் எழுதுவாங்களுடைய குறைவாக எழுத மாட்டாங்க. ஸோ வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது. அதனால நம்மளுக்கு காம்படிஷன் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். PGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஒரு 5000 MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். இதில் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸு, அப்புறம் டீட்டெயில்டு லெக்சர்ஸ், MCQs, PYQs எல்லாமே வந்துடும். அது கம்ப்ளீட் கோர்ஸு. இல்லை MCQs அண்ட் PYQஸ்னு மட்டும் ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒருவேளை நீங்கள் வேறு ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, வெறுமனே MCQs மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 500 MCQஸை டிஸ்கஸ் பண்ணுவேன். 10 years ப்ரீவியஸ் இயர் கோர்ஸ் நான் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டுவேன். ஏறக்குறைய 5000+ MCQs வந்து உங்களுக்கு சால்வ்டாக கிடைக்கும். இதில் எந்த கோர்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆதியோட அந்த மொத்த சிலபஸ் இருக்குது. கவுண்டபிள், அன்கவுண்டபிள், கார்டினல் நம்பர்லேருந்து ஆரம்பித்து சீக்வன்சஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அங்கே கடைசி வரைக்கும் ரீமான் இன்டகிரேஷன் தாண்டி அந்த பக்கம் எண்டு வரைக்கும் இருக்குது. கண்டினியூவஸு, காம்பேக்டு, டிஸ்கண்டினியூவஸு, கனெக்டடு, எம்போரல் ப்ராப்பர்ட்டி, ரோல்ஸ் தியரம், மீன் வேல்யூ தியரம் இல்லாததே இல்லை, எல்லாம் இருக்குது. என்ன புக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாம் அப்போஸ்தல், டாம் அப்போஸ்தல், வெறுமனே டாம் கூட வேண்டாம், அப்போஸ்தல்னு புக்கை சர்ச் பண்ணிங்கனாலே இருக்கும். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் இந்த புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு பக்கமாக போய் தேட வேண்டாம். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையான புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போஸ்தல் புக்கில் இருந்து தான் கொஸ்டின் வரும். போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தல் புக்கில் இருந்து அப்படியே அதில் லைன் மாறாமல், எழுத்து மாறாமல், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போஸ்தல் மோர் தென் எனஃப். இதில் வந்து ரூடின், மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பை வால்டர் ரூடின், இந்த புக்கையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் இந்த ரூடின் அப்போஸ்டல் 2 புக்கையும் ரெஃபர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி MCQஸை ரெடி பண்ணி கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்க. இதில் வந்து ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தியரி பார்த்து படிங்க. நிறைய தியரி, ரிசல்ட்ஸு, தியரம்ஸு அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அது போக ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸில் ப்ராப்ளம் போடணும். ரோல்ஸ் தியரம், மீன் வேல்யூ தியரம் அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ், ரீமான் இன்டகிரேஷனில் ப்ராப்ளம் போடலாம். இந்த மாதிரி இல்லை மட்டும் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் வந்து கட்டாயமாக ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் எல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் போடணும். மற்றபடி கனெக்டடு, காம்பேக்டு, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அதில் எல்லாம் நம்ம வந்து தியரம்ஸாக பார்த்துட்டாலே போதும். டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அதில் வந்து டிஸ்கண்டினியூட்டியில் நம்மளுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் கைண்டு, செகண்ட் கைண்டு, ரிமூவபிள், டிஸ்கண்டினியூட்டி அப்படி ஒன்றா எல்லா வெரைட்டியும் பார்த்து வச்சுட்டிங்கன்னா கட்டாயமாக டிஸ்கண்டினியூட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். மற்றபடி சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ்லேருந்து கட்டாயமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மீன் வேல்யூ தியரத்துலேருந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ரோல்ஸ் தியரத்துலேருந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் ப்ராப்ளம் சைடுக்கு படிச்சுக்கோங்க. மற்ற இதெல்லாம் தியரி சைடுக்கு படிச்சுக்கோங்க. டாம் அப்போஸ்தல் புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய ஆப்லேயே இருக்குது. அதை மட்டும் படித்தாலே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு யூனிட்டாக ரெஃபரன்ஸ் புக்ஸு,
ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கிளாஸஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.